கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வடமாநில இளைஞரிடம் காவல்துறையினர் இரண்டாம் கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கள விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், தற்போது இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வடமாநில இளைஞர் பற்றிய முழு விவரங்கள் தெரிய வந்திருக்கா? தற்போது காவல்துறை தரப்புல எப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டமிட்டிருக்காங்க? ஏற்கனவே பொதுமக்கள் அந்த இடத்துல கூடுவதா தகவல் கிடைச்சிருக்கு. தற்போது அங்கே என்ன முன்னேற்பாடு பணிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு மணிகண்டன்? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்துல கடந்த 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பள்ளி முடித்து வீடு திரும்பிய சிறுமி மர்ம நபரால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமி ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பினார். சிறுமிய பாலியல் வன்கொடுமை செய்த நபரின் சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தினர். குற்றவாளியின் சிசிடிவி புகைப்படங்கள் வெளியிட்டு காவல்துறை குற்றவாளி குறித்த தகவல் தெரிந்தால் காவல்துறைக்கு தகவல் அளிக்குமாறும் தொலைபேசி எண் விவரங்களை 4 மொழிகள்ல அச்சிட்டு தேடி வந்தனர். இந்த நிலையில பல்வேறு தனிப்படைகள் மூலமாக விசாரணை தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய காவல்துறையினருக்கு குற்றவாளி அளித்த தகவலின் அதாவது குற்றவாளி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து நேற்றைய தினம் சம்பவம் நடந்து 14வது நாள் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து குற்றவாளியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து தனிப்படை போலீசார் கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞரை கவரப்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வந்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் கைது செய்யப்பட்ட நபரிடம் நேரடியாக விசாரணையை மேற்கொண்டார். நேற்று இரவு இந்த விசாரணைக்கு பிறகாக செய்தியாளர்கள் சந்தித்த அஸ்ராகாருக்கு தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவரது இருப்பிடத்தை மாற்றி அதாவது தான் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த நபர் என்றும் அசாம் என்றும் மாற்றி தெரிவிப்பதாகவும் முதற்கட்ட விசாரணைகள் அடிப்படையில் அவர்தான் குற்றம் புரிந்த நபர் என்பதை கண்டறிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில விடிய குற்றவாளியிடம் கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 2ஆம் கட்ட விசாரணையை காவல்துறை தொடங்கி இருக்கிறது. நேரடியாக கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு கும்மிடிப்பூண்டியுடைய துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெய்ஸ்ரீ வந்திருக்கிறார். என்று இந்த 2ஆம் கட்ட விசாரணை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அவர் அழைத்து செல்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் எப்படி இந்த சம்பவம் நடந்தது என்பதை நிகழ்ச்சி காண்பிக்க சொல்வார்கள் ஒரு வழக்கை உறுதி செய்வதற்கு முன்பாக அந்த நிகழ்விலும் காவல்துறை ஈடுபட இருப்பதாக தகவல்கள் தெரிந்திருக்கிறது.